எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவன் இந்த 52 வாரமும் ஆண்டவர் ஆராதனை நமக்கு நடத்தி தந்தார். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மோடு ஒரு வார்த்தையினால தேவன் பேசினார். ஒரு நல்ல சமூகத்தை தேவன் நமக்கு தந்தார். நன்றி உள்ள இருதயத்தோடு கூட கர்த்தருடைய நல்ல சமூகத்துக்காக 52 வாரங்களும் தடை இல்லாமல் ஆராதனை நடைபெறவும் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து அவருடைய வார்த்தையினாலே சமூகத்தினாலே பலப்படுத்தினபடினால் கீழே மேலே இருக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றியோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. தொடர்ந்து நீங்கள் வாட்ச் நைட் சர்வீஸ்க்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சரியான நேரத்தில் நாம் அதை ஆரம்பித்து நடத்த கர்த்தர் நமக்கு தேவையான கிருபைகளை கர்த்தர் தருவாராக. இந்த நாளில் கூட ஒரு சிறிய ஆலோசனையாக என் உள்ளத்தில் வந்த ஒரு வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வசனம் 26 29 வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியனுடைய ராஜஸ்ரீயாகிய கந்தகா என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷமெல்லாம் வற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும் பொழுது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். எங்களை நேசித்து வழி நடத்துகிற நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கர்த்தர் தந்து ஆண்டவரை இந்த கடைசி ஆராதனை தேவன் முடிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் இடைப்படுங்க. எங்களுக்கு என்ன ஆலோசனையோ அந்த ஆலோசனையை தந்து திருநாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடந்த நாட்களில் நம்ம சபையின் மூலமாகவும் நம்ம சபையிலையும் சேர்த்து 31 பிள்ளைகள் தேவ ஜனங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்படி தேவன் ஒரு பெரிய கிருபை பாராட்டினார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலே அந்த ஆராதனை தேவன் ஆசீர்வாதமாக தேவன் மாற்றி தந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல ஒரு வார்த்தை என் இருதயத்தை கடந்த நாட்களில் எனக்கு ஆண்டவரின் உள்ளத்தில் உணர்த்தின ஒரு வார்த்தை தான் உங்களோடு கூட பேசுகிறேன். நீ போய் அந்த ரதத்தோடு என்ன செய்? சேர்ந்து கொள். இன்றைக்கு செய்தியின் தலைப்பாக நீ போய் சேர்ந்து கொள். தேவனுடைய பிள்ளைகள் சேர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். நீ போய் அந்த ரதத்தோடே சேர்ந்து கொள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் யாரோடு ஏதோடு நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சில காரியங்களை என் உள்ளத்தில் வந்த வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் 26 சொல்லப்பட்டிருக்கு, தூதன் பிலிப்பை நோக்கி சொல்கிறாராம், நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருக்கிற காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ. அங்கே தூதன் சொல்கிறாரு, நீ போ. பிறகு வசனம் 29 மறுபடியும் ஆவியானவர் சொல்கிறாரு, நீ போய் அந்த வனாந்திரத்தில் அவர் போய் கொண்டிருக்கும் போது நீ போய் அந்த ரதத்துடனே என்ன பண்ண? சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அங்கே தேவ தூதன் சொல்லுகிறார், இங்கே ஆவியானவர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிறகு பிலிப்பு ஓடி போய் அந்த ரதத்தோடே அவர் சேர்ந்து கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 26 படிக்கும்போது தூதன் என்ன சொல்றாருன்னா, நீ எழுந்து என்று சொல்லுகிறார். கவனிங்க, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் அனைவரும்
சேர்ந்து கொள்ள வேண்டிய சில காரியங்களை தான் நாம் தியானிக்க போகிறோம். அதை சேர்ந்து கொள்ள வேண்டிய காரியத்தில் ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறார். பிலிப்பு அவர் வீட்டில் இருந்தாரா எங்கே இருந்தாருன்னு தெரியல. அவர் ஒரு சுவிசேஷகர், அவர் ஒரு எவாஞ்சலிஸ்ட், நல்ல ஊழியம் செய்யக்கூடிய ஒரு தாசன். அவர்கிட்ட சொல்கிறாரு, ஆவியானவர் சொல்கிறாரு, தூதன் சொல்கிறாரு, நீ முதல்ல நீ எழுந்து நீ வனாந்திர மார்க்கமாய் போ. அவர் வனாந்திர மார்க்கமாய் உடனே கீழ்ப்படிந்து போகும்போது அவருக்கே தெரியல, சில நேரங்களில் தேவன் நம்மை படிப்படியாக நடத்துவார். எல்லாவற்றையும் ஆண்டு சொல்லிட மாட்டார். இன்னைக்கு ஒருத்தருக்கு நீ ஞானஸ்தானம் கொடுக்க போகிறப்பான்னு சொல்ல மாட்டார். இன்னைக்கு ஒருத்தருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போகிறேன்னு சொல்லலை, நீ வனாந்திர மார்க்கமாக போன்ட்டார். ஒன்றும் புரியல. ஆவியானவர் நடத்துகிற பாதைகள் தேவ பிள்ளைகளுக்கு ஆரம்பத்தில் புரியாது. அவர் வனாந்திரமாக போகும்போது அடுத்து ஒரு லீடிங் கிடைக்குது. அந்த வனாந்திரத்தில் ஒரு ரதம் ரொம்ப ஸ்பீடாக போகுது. ரதம் வந்து ரொம்ப சேரியட் ரொம்ப ஸ்பீடாக போகும். நீ போய் அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள். நடந்து போகிற ஒரு மனுஷன் போய் ரதத்தோடு சேர முடியுமா? யோசித்து பாருங்க. சைக்கிளில் போகிறவங்க காரோடு போய் சேர முடியுமா? எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டணும் போய் சேர முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ அந்த ரதத்தோடு போய் ஜாயின் பண்ணிக்கோ. இந்த 52வது வாரம் கர்த்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை, கோ அண்ட் ஜாயின். நீ போய் சேர்ந்துக்கொள். நீ தனியாக இருக்காத, நீ தனியாக இருக்கக்கூடாது, நீ சேர்ந்து கொள்ள வேண்டும். நான் எங்கே ஆண்டவர் சேரணும்? கர்த்தர் சொல்கிறார், நீ ரதத்தோடு போய் சேர்ந்து கொள். நீ வீட்டில் இருக்காத, முதல்ல கெட் அப், நீ எழுந்துரு. நீ இருக்கிற ஸ்தானத்தை விட்டு நீ எழுந்துரு. ஒருவேளை ஆண்டவர் இந்த அழைப்பு அவர் கொடுக்கும்போது அவர் வீட்டில் இருந்தாரா இல்லை ஜெப வீட்டில் இருந்தாரா, அவர் எங்கே இருந்தார் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னாருன்னா, ஆவியானவர் என்ன சொன்னாருன்னா, நீ எழுந்து நீ என்ன பண்ணு, வனாந்திர மார்க்கமாய் போயின்னு சொல்லி, பிறகு ஆவியானதை தொடர்ந்து சொல்லும்போது சொல்கிறாரு, நீ அந்த ரதத்தோடு போய் சேர்ந்துக்கோ. தொடர்ந்து நீங்கள் அதை அப்படியே படித்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் முடியும் போது கவனிங்க, நான் எல்லாவற்றையும் நேரம் இல்லை, எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்கிறதுக்கு இல்லை. அந்த ரதம் போய் கொண்டிருக்க ரதத்தோடு போய் அவர் ஜாயின் பண்ணிக்கிட்டார். இதில் ஒரு கருத்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். என்னென்னா, ரதத்தோடு போய் ஜாயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீ காலாட்களோடு நடக்கும் போதே உன்னை இழைக்க பண்ணினார்கள்னா, நீ குதிரைகளோடுனா, குதிரைன்னு சேரியட் தான், அவைகளோடு நீ எப்படி சேர்ந்து ஓட முடியும்? நடந்து போகிற ஒரு மனுஷன் காரோடு சேர்ந்து ஓட முடியுமா? கஷ்டம். ஆனால் வசனம் சொல்லிதான் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டார். அங்கே போனால் ஒரு மந்திரி எருசலேமுக்கு வந்துட்டு தேவனை பணிந்து கொண்டு ரிட்டர்ன் ஜேர்னி போயிட்டுருக்கும் போது அவர் ஒரு வேத புத்தகத்தில் ஒரு, நமக்காவது ஃபுல் பைபிள் கையில் இருக்குது, ஆனால் அவர் ஒரே ஒரு ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை கையில் ஒரு ஏடு போல் இருக்குது, இந்த ஸ்கிரிப்ட், அதை வச்சு அவர் படித்து கொண்டு போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். படித்து கொண்டு போகும்போது அவருக்கு புரியலை. வேதத்தை புரிஞ்சாலும் புரியலனாலும் நம்ம படிக்க வேண்டும். பாஸ்டர் சொல்லி கொடுத்தது தான், புரியுதோ புரியலையோ படிக்கணும், பிடிக்குதோ பிடிக்கலையோ ஜெபம் பண்ணணும். எல்லா நேரத்தும் ப்ரெசன்ஸ் கிடைக்காது, ஆனாலும் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லா வசனமும் புரியாது பைபிளில், ஆனால் என்ன பண்ணணும், வாசித்து கொண்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. மந்திரி நல்ல எஜுகேட்டடான ஆள். மந்திரின்னு சொன்னால் படிக்காத ஆள் போட மாட்டாங்க, ஹைலி எஜுகேட்டட். ஆனால் அவருக்கு என்ன புரியல, அவருக்கு வசனம் புரியல. ஆனால் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு பைபிள் படிக்கணும்னு படிச்சுட்டே இருந்தார். அந்த இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து தான் கர்த்தர் சொன்னார், போய் சேர்ந்துக்கோள். அவர் போய் சேர்ந்து கொண்டு ஒரு உட்கார வைக்கிறார். அவர் அது கொஞ்சம் பைபிள் ஸ்டடி எடுக்கிறார், கொஞ்சம் நேரம் ஸ்டடி கொடுக்குறார். அப்போது அவர் யாரை சொல்கிறாருன்னு கேட்குறாரு. தீர்க்கதரிசி இங்கே 53ஆம் அதிகாரத்தை யாரை பற்றி சொல்கிறாருன்னு கேட்குறாரு. கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, யாரை பற்றி இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்கிறாரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே அவருக்குள்ள இந்த விசுவாசம் வந்துடுச்சு. கொஞ்சம் தூரம் போகும்போது அவர் ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறார். நல்லா கவனிங்க, ஞானஸ்தானத்தை பற்றி அடுத்த செக்ஷனுக்கு வந்துட்டார். யார்? பிலிப். வந்த உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, போகிற வழியிலே தண்ணீர் நிறைய இருக்குது. அப்போ மந்திரி சொல்கிறாரு, தண்ணீர் இருக்கே, தடை என்ன அப்படின்னு கேட்கும்போது ஊழியக்காரர் சொல்கிறாரு, முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுவோம்.
முழு இதயத்தோடு விசுவாசித்தால் என்ன இல்லை, தடை இல்லைன்னு சொன்ன உடனே இவர் உடனே ரதத்தை, போயிட்டு இருக்கிற ரதத்தை நிறுத்த சொல்லிட்டார். நிறுத்த சொன்ன உடனே 2 பேரும் தண்ணீரில் இறங்குறாங்க. பிலிப் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. ஞானஸ்நானம் கொடுத்து முடித்த உடனே பிலிப் ஆவியான கொண்டு போயிட்டார். மந்திரி சந்தோஷமாய் தான் போகிற ரூட்டுக்கு போயிட்டார். இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது என் உள்ளத்தில் வந்த ஒரு காரியம் என்னென்னா, எதோடு நான் சேர்ந்து கொள்ள வேண்டும், எதோடு இன்றைக்கு தேவ பிள்ளைங்க கவனிங்க, நம்ம எதோடு கூட சேர்ந்து கொள்ள வேண்டும்னா, கர்த்தர் சொல்கிறாரு, நீ ரதத்தோடு போய் சேர்ந்து கொள். அது வெரி டஃப்பு, ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இந்த ரதம் எதை வெளிப்படுத்துதுன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய ஊழியத்தை காட்டுகிறது. இன்றைக்கு எல்லா காரியத்தையும் செய்து முடிச்சிடலாம். ஏன் இது ஊழியம் என்று சொல்கிறேன்? ஒரே ஒரு ஆத்துமாவை ரட்சிப்பதற்காக, ஒரே ஒரு ஆத்துமா, நல்லா கவனிங்க ப்ளீஸ் லிசன். கர்த்தர் சித்தமாக 2026 ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நபரும் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும், ஊழியம் செய்யணும். கர்த்தர் அதுக்கு தான் கடைசி மெசேஜ். நான் வேற ஏதோ எடுத்தேன், நன்றி அறுதலை பற்றி பேசிடலாம், தேங்க்ஸ் கிவிங்கை பற்றி பேசிடுவோம் கடைசி வாரன்னு. ஆனால் ஆண்டவர் எனக்கு அதை சிந்தனையை கொடுக்கல. எனக்கு என்னன்னா, அந்த கடைசி வாரம் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை, இனிமேல் இப்படி இருக்காதுன்றார். எல்லாரையும் பார்த்து, நீ இருக்க கூடாது, you go and join with the chariot. Lord, it is difficult சொல்லாது, கஷ்டம்தான். ஓடி போய் ஒரு ரதத்தோடு சேர்றது கஷ்டம்தான். மினிஸ்ட்ரி இஸ் டஃப், ஊழியம் கஷ்டம்தான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அதை நீ போய் ஜாயின் பண்ணணும். ஊழியம் உன்னோட வந்து ஜாயின் ஆகாது. ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் உனக்கு ஐயோ. நாம் அறிந்த சத்தியத்தை மற்றும் சொல்லாத வரைக்கும் நமக்கு சோத்திரம் தான். நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள் என்றதே வாழ்ந்து வாழ்க்கையே ஆல்மோஸ்ட் முடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். நீ கர்த்தர் சொல்றாரு, அது கஷ்டம் தேவனுக்கு தெரியும். எப்படி ஆண்டவர் நான் போய் ஜாயின் பண்ண முடியும்? எனக்கு முழுவதும் வேலை இருக்கே. நான் முழு நேரம் ஒழித்து கொடுத்து பேசலை, முழு நேரம் ஒழித்து கொடுத்து நான் பேசலை. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ரதத்தோடு சேர்ந்து கொள்ளணும். ரதத்தில் அப்படி என்ன இருக்கு? பலகாரம் இருக்கா, இல்லை பெரிய ராஜாக்களுடைய உணவு இருக்கா? இல்லை, ஒரு ஆத்துமா இருக்கு, ஒரு ஆத்துமா இருக்கு. விலையேற பெற்ற ஒரு ஆத்துமா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. தாகத்தோடு இருக்கிறாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் தாகத்தோடு ஜனங்க இருக்கிறாங்க. தாகத்தோடு ஒரு ஆத்துமா உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கிறதுக்கு தெரியல, புரியல. அவன் ஒருவன் எனக்கு அறிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? ஒருத்தர் எனக்கு இதை பற்றி சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? யோசித்து பாருங்க. உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் அனைவரும் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யாரோ ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு பார்த்து ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, நீ ஒயிட் நைட் போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சபைக்கு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லாம நம்ம ஒன்று நேராக வந்து யாரும் உட்கார்ந்துடல. ஒருவேளை ஆவிக்குரிய பெற்றோருங்க பெற்றெடுத்த பிள்ளைகளை நம்ம கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை கூட வான்னு தானே கூப்பிடுறோம். உன் பிள்ளை கூப்பிட்டு அப்படியே வந்து உட்காந்துடுறான்னா இல்லையே. இன்னைக்கு தேவன் நம்ம என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, முதல்ல நீ எழுந்துரு ஃபர்ஸ்ட். இன்னைக்கு அநேகருக்கு பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். பலவீனம் என்ற கட்டு, குடும்பம் என்ற கட்டு, போராட்டம் என்ற கட்டு, வேலை பெரிய ஒரு கட்டு. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற புதிய ஆண்டில் ஜீவனும் கிருபை தருவாரானால் உங்களுடைய குடும்பத்துக்கு நேரத்தை ஒதுக்கி, உங்களுடைய வேலை ஸ்தலத்துக்கு நேரத்தை ஒதுக்கி போகிற மீதி நேரத்தில் நீங்கள் ஆத்தும ஆதாயத்தில் ஊழியத்தில் ரதத்தோடு சேர்ந்து கொள்ளணும். கொடுக்கிறது ஒரு ஊழியம். உங்களால் முடிஞ்ச பொருளாதாரத்தை கொடுக்கிறது ஒரு ஊழியம். சபையில் வந்து ஜெபிக்கிறது ஒரு ஊழியம். ஒரு சண்டே ஸ்கூலோ ஒரு ட்ராக்ஸ் ஊழியமோ அல்லது ஏதாவது ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிற விஷயத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள் ஊழியம். ஆனால் அது ரொம்ப டஃப், அது ரொம்ப கஷ்டம். தேவன் பொதுவான அழைப்பை இந்த கடைசி வாரம் எல்லாருக்கும் தேவன் தருகிறார். இதுக்கு எந்த பைபிள் காலேஜும் படிக்கணும்னு அவசியமே கிடையாது.
இது எந்த பைபிள் காலேஜ் சர்டிஃபிகேட் ஒன்றுத்துக்கு உதவாது. இதற்கு என்ன வேணும்னு கேட்டா, ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக எதையாவது செய்யணும்ன்ற உள்ளம் தவிக்குமானால் ஊழியம் எல்லாருக்குமே இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஊழியம் யாருக்குன்னா ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். எம்டிஹெச் இல்லை. எம்டிஹெச் படிச்சாலும் எம்டிஆ இருக்கா இன்னைக்கு. பிடிஹெச் படித்தும் ஒன்றாம் போயிட்டான். எம்டிஹெச்சும் உதவாது, எந்த ஹெச்சும் உதவாது. கர்த்தரை நேசிக்கிறவர்களால ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. தேவனை நேசிக்கிறவங்களால ஆத்துமாதாயம் பண்ணாமல் இருக்க முடியாது. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், வெள்ளிக்கிழமை பலதரப்பட்ட சபையில் இருந்து 31 பேர் சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் வந்தாங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூட்டங்கள் அதிகமாச்சு. அது காலையிலேருந்து ஆரம்பித்து நாங்கள் மதியம் சாயங்காலம் சாப்பிட மணி 5:30 மணி ஆச்சு. ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் காலத்தில் 3000 பேர் நடத்த எடுத்தாங்க. இங்கே 300 பேரில் 30 பேர் தான், 31 பேர் தான். அது வந்த ஜனங்கள், அதுக்கான ஜபம் காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி. எதில் மகிழ்ச்சிங்க? வீணான காரியத்தில் மகிழக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய இடம் தேவ சமூகம். ஒரு ஆத்மாவை ரட்சிப்புகளை நடத்துறது தான். ஆனால் இவர் போய் என்ன பண்ணாரா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அந்த ரதத்தோடு போய் சேர்ந்துக்கிட்டார். கஷ்டம்தான். வீட்டிலேருந்து ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டு நம்ம போய் ஒரு கூட்டத்தை நடத்துறது கஷ்டம்தான். இன்றைக்கு என்னுடைய வாலிப நாட்கள் நினச்சி பார்க்குறேன். என்ன நான் மேன்மைப்பட்டு சொல்ல விரும்பல, உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன். +2 முடிச்சதுலேருந்து ஊழியத்துக்கு வர 25 வயசு வரைக்கும் அந்த ஒரு 8-9 ஆண்டுகள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட அதிகமான நேரத்தை ஊழியத்தை செலவிட்டிருக்கேன். அப்போவே ஹவுஸ் ஹோஸ்டிங் போகிறது அக்கா கூட. நான் ஊழியக்காரன் இல்லை. அப்போவே 4 பேர் திட்டுவோம், எல்லாத்தையும் வாங்கிக்க வேண்டியது. அப்பயே சபையில் எத்தனையோ நாள் படுத்திருக்கிறோம். அந்த நாட்கள் எத்தனையோ தம்பிமார்களை ஞானஸ்தானம் ஜீவித்துக்குள்ள நடத்தி இருக்கிறோம். இன்றைக்கு பொதுவாகவே நம்ம எண்ணெல்லாம் என்னன்னா, நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, அது வேணும் இது வேணும், இப்படியே தான் இருக்கு. ஆத்துமா தான் யார் செய்யறா? யோசித்து பாருங்க. நீ கர்த்தர் சொல்றாரு, ப்ளீஸ் கெட் அப்ன்றார் தேவன். உன்னையே பார்த்து பார்த்து பார்த்து, உன் குடும்பத்தையே பார்த்து பார்த்து உன் கால நேரம்லாம் போய்விட்டது. நீ ஜாயின் பண்ண வேண்டியது வேற ஒரு இடத்துல இருக்கு. நீ அந்த ரதத்தோட போய் சேர்ந்துக்கோ. ஆண்டவரே, நான் பலவீனமா இருக்கிறேன், நான் போராட்டத்தில் இருக்கிறேன், நான் பிரச்சனையில் இருக்கிறேன், நான் என்னால் அவ்வளோ ஸ்பீடு ஓட முடியாது. ஸ்பீடு இல்லை தான், உண்மைதான், கர்த்தருக்கு தெரியும். ரதத்துக்கும் நம்ம காலுக்கும் வித்தியாசம் இல்லையா? அப்போ இதுல என்ன தெரியுது? ஊழியனா கஷ்டம்தான். ஒரு ஆத்மா வழி நடத்து கஷ்டம்தான். ஒரு ஜனத்தை கர்த்தரண்டையில் கொண்டு வரது பயங்கர கஷ்டம்தான். ஆனா கர்த்தர் சொல்ற, அதுல உன்னை உட்படுத்திக்கோ, அந்த காரியத்தில் நீ கடந்து வா. இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நான் எதோடு சேர வேண்டும்? ஒரு ஆத்துமாவை, ஒரு பெரிய ஒரு காரியங்கள் நடக்கல, ஒரே ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புகளை நடத்துவதற்கு இவர் எடுத்துக்கொண்ட சிரமத்தை பாருங்க. ஒரு மாதம் முழுவதும் ஜெபம் நடந்தது. எத்தனை வேலைகள், காலையில் சாயங்காலம் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே வர ஜனங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். எதுக்குங்க? கூட்டம் வராங்கன்னு லிஸ்ட் காட்டுறதுக்கா? இல்லை, சிலரை ரட்சிக்கும்படி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சபை எதுக்குள்ள போகணும்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஆராதனைக்கு வந்தோம், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, ஒரு ஆறுதலாக இருக்குது, ஒரு பிரசன்னம் கிடைச்சதுன்னு போகிறதுக்கு மட்டும் இல்லை, அது நமக்கு அவசியம்தான். ஆனால் ஒன்று, ஆத்தும ஆதாயத்தில், அப்படிப்பட்ட காரியத்தில் விசேஷமாக சொல்கிறேன், ரதம் தாங்க. ஊழியம் என்பது ஒரு ரதம். ரொம்ப கஷ்டம். நேரத்தை ஒதுக்கிறதுக்கு ஜனங்க இன்னைக்கு யோசிக்கிறாங்க. எதுக்குன்னா, வெளியில் போகிறதுக்கு இல்லை, ஊழியத்துக்கு நேரத்தை கொடுக்கறது, ஒரு ஆத்மாவை சந்திக்கிறதுக்கு, ஒரு சின்ன ஊழியத்தை எடுத்து செய்யறதுக்கு. ஒரு கேள்வியை கேட்கிறேன், உங்கள் இருதயத்திலே நீங்கள் பதில் சொல்லிக் கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன வயதாகுதோ நீங்களும் கர்த்தரும் எந்த அளவிற்கு, முழு நேர ஊழியத்தை சொல்லலை, எந்த அளவிற்கு ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இது வரைக்கும் ஊழியத்தில் நம்ம இன்வால்மெண்ட்டாக இருந்திருக்கிறோம்.
யோசித்து பாரு. 3 விதமான ஊழியம் இருக்கு. இருக்கிறத பொருளாதாரம் கொடுக்குறோமே, அது ஒரு ஊழியம். ஒரு சிலர் அது முடியாது, வந்து நல்லா செவிப்பாங்க, அது ஒரு ஊழியம். 3வது ஒன்றுக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க. நாட்களில் நான் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துப்பேன், பார்த்தா தம்பி இருப்பான், பார்த்தா சகோதரிமாருக்கு வந்து சாமான். எனக்கே கஷ்டமாக இருக்கும், நிறைய சாமான். அது சொன்னேன், என்னப்பா இவ்வளோ இருக்குதே. அது யாருக்கு தெரியும்? ஊழியம். அது ரதம், கஷ்டம்தான். வீட்டு வேலையை விட்டு தான் வர்றாங்க. வீட்டு வேலையை விட்டுட்டு தான், அவங்க வீட்டு வேலையை விட்டுட்டு தான் வராங்க. நீ கர்த்தர் சொல்றாரு, எல்லாருக்கும் கஷ்டங்கள் உண்டு, எல்லாருடைய சரீரத்தை பலகீனங்கள் உண்டு, எல்லாருக்கும் குடும்பம் உண்டு. கர்த்தர் சொல்றாரு, சிலரை ரட்சிக்கும்படி நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். இது யார் செய்வாங்கன்னா, கர்த்தரை நேசிக்கிறவங்க தான் செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றது? இது ரதம், ரொம்ப ஸ்பீடு. அதோடு சேர்ந்து நம்ம ஜாயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு சமாரியா ஸ்திரியை ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்காக ஆண்டவர் சமாரியா வழியாக போனாராம். நல்லா கவனிங்க, மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதயா இங்கே இருக்கும், சமாரியா அங்கே இருக்கும், கலிலேயா மேலே இருக்கும். இது 3 டெரிட்டரி. ஆண்டவர் யூதயால எருசலேம், எம்மாவூர், பெத்தானியா இதெல்லாம் இங்கே இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சமாரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த சீகார் எண்ணப்பட்ட கிணறு சில பகுதிகள் இருக்கு. கலிலேயாவுக்கு போனது தான் நாசரேத்து, இந்த கானாவூர், இப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் மேலே இருக்கு. ஆண்டவர் கலிலேயாவில் யூதாயில பிறந்து கலிலேயாவில் வளர்ந்தார். யூதாயில பெத்லகேமில் பிறந்துட்டு கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் வளர்ந்தார். சமாரியாவில் அவருக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ சமாரியர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, கலப்பட யூதர்கள், ஆங்கிலோ இந்தியன்றாங்களா, அது மாதிரி ஆட்கள். அதனால் சுத்தமான யூதன் சமாரியா நாட்டு பக்கம் கூட போக மாட்டான். சமாரியா நாட்டு பக்கம் கூட போக மாட்டான். ஆனால் அப்படிப்பட்டவர் என்னன்னா, அந்த ஒரு ஆத்துமாவை ரட்சிக்கும்படி ஆண்டவர் சமாரியா நாட்டின் வழியாக போனாருன்னா, அந்த அவமானம், அந்த கஷ்டம், அந்த நிந்த, அதான் ஊழியம். ரூட் அதுதான். டஃப் தான். சபையெல்லாம் ஊழியம் செய்கிறவங்களாம் மாறணுன்ட்டு சொல்கிறேன். நாட்டிக சபையில் ஊழியம் செய்யும் போது ஒரே வாரத்தில் 3 லெட்டர் வந்தது. அந்த 3 லெட்டரை வாயை விட்டு கூட படிக்க முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கமாக எழுத முடியுமோ எழுதி லெட்டர் போட்டாங்க. அந்த லெட்டரை கொண்டு வந்து காட்டினாங்க. லெட்டர் பார்த்தியாடான்னு காட்டினாங்க. 3 லெட்டர் ஃபுல்லாக படித்தேன். 2 லெட்டர் ஒரே நாள் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு இன்னொரு லெட்டர் வந்தது. லெட்டரை படிக்கிற நிலைமையில ஃபுல்லாக படித்தேன். ரொம்ப அசிங்கமான வல்கர் வேர்ட்ஸில். அவள் வேறு யார் இருந்தாலும் ஊழியத்தை மூட்டு தான் போனோம். இதை பார்த்த ஒரு சகோதரி, கொஞ்ச நாளைக்கு நான் ஊழியத்துக்கு வரல, பிறகு கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலான்னு போயிட்டாங்க. ஊழியத்தை விட்டு போகல, சபையை விட்டு போகல, கொஞ்ச நாளைக்கு உங்கள் கூட நான் வரல. இப்போ அடுத்து எப்படி ஊழியம் தொடருது? நான் சொன்னேன், நாங்கள் கூட வரேன், விசிட்டிங் வாங்க போகலான்னு. வாங்க போகலாம். நினைக்காதீங்க, ஊழியம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஊழியத்துக்கு போனால் எல்லா வார்த்தையும் நம்மளை திட்டுவாங்க. என்னெல்லாம் அசிங்கமாக பேச முடியுமோ பேசுவாங்க. இது ரதம் இல்லை, அது ரொம்ப கஷ்டம் போய் ஜாயின் பண்ணுறது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எந்த வருஷம் லெட்டர் போட்டானுங்களோ அந்த வருஷம் எனக்கு நீ மனதில் இருக்கே. ஏன்னா ஃபார்ம் நான் தான் ஃபில் பண்ணேன். அந்த வருஷம் மட்டும் 36 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஒரு அலையிலியா வராது அவங்களுக்கு. அந்த லெட்டர் இன்னும் வச்சுருக்கேன். சோத்திரம் பண்ணி தேவ சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணி கிழிச்சு பேக்கெட் மாதிரி பண்ணி ஸ்டாப்லர் அடித்து ஃபைல் பண்ணி வச்சேன். ரொம்ப கஷ்டம். ரதத்தோடு கூட ஓடும்படி கர்த்தர் உங்களை எல்லாரையும் அழைக்கிறார்.
அவமானம் வரும், நிந்த வரும், காரி மூஞ்சில் துப்பான், தப்பாக பேசுவாங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துட்டு ஊழியத்துக்கு வாங்க. பெருக்குனாலும் அப்படி தான் வரும், சண்டே ஸ்கூல் எத்தனை நாள் தான் வரும், கூட்டம் நடத்தினாலும் தான் வரும். கர்த்தர் சொல்கிறாரு, நீ கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா நிந்த அவமானம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆத்துமாக்களை நான் தருவேன். அல்லேலூயா. யார் கிடைக்கும்? ஒரு ஆள் உட்காந்துக்கிறான் உள்ள. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அடுத்த ஒரு தாட்டுக்கு போகிறேன். இன்றைக்கு அநேகர் வாயிலே பேசுகிறாங்க. ரொம்ப துக்கப்படுறேன். ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசித்து பாருங்கள். யாரையாவது ஒருத்தரை ஞானசந்து கூட்டு வந்து உட்கார வச்சுருக்கோமா? நீங்களே யோசிங்க. ஒவ்வொரு ஆத்துமா சொல்லுங்கள். இனி வரைக்கும் தேவ கிருபினால ஆண்டு கொடுக்குற வசனங்களை பேசுகிறேன். ஆண்டு கொடுக்குற வசனங்களை பேசுகிறேன். ஐம் நாட் வெல் ப்ரீச்சர், பட் எனக்கு தெரியும் ஆண்டு எனக்கு தர வசனங்களை பேசிகிட்டு இருக்கிறேன். ஊழியன்னா என்ன? ஓடி போய் சேரணும். ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்றைக்கு அழைப்பு தேவன் தரார். நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் கல்லூரியோ ஸ்கூலோ எல்லாருக்கும் ஒரு ஃபீல்டு இருக்குது. அந்த ஃபீல்டில் கர்த்தரை பற்றி நாம் சொல்லும் போது அவமானங்களும் கஷ்டங்களும் அதெல்லாம் வரதான் செய்யுது. ஆனால் ஒன்று கர்த்தர் சொல்கிறாரு, இந்த கடைசி வாரம் நீ ரதத்தோடு போய் ஜாயின் பண்ண. இன்றைக்கி அநேகர் என்ன வாய்ப்பேச்சிலே ஊழியம் செஞ்சிட்ருக்கிறாங்க. வாய்ப்பேச்சு இல்லைங்க ஊழியம், வாய்ப்பேச்சு இல்லை. அது வாழ்க்கையாக மாறணும். ஒருத்தரை ஜபத்தில் கொண்டு போகிறதும், ஒரு 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 ஆத்மா சபைக்கு கொண்டு வர்றதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதெல்லாம் சமாரியா வழியாக போகிற மாதிரி நிறைய நிந்த, அவமானம், பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னெல்லாம் பேச முடியும் பேசுவாங்க. சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், புரியுதுங்களா? கஷ்டமாக இருக்கா கேட்குறதுக்கு? எதுக்கடா ஊழியத்துக்கு வந்தோன்னு கூட யோசிக்கிற நிலைமைக்கு கூட நாம் தள்ளப்படுவோம். ஆனால் அது முக்கியம் இல்லை. உண்மையான கர்த்தரை நேசிக்கிறவர்களால் கர்த்தருக்காக ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தர் சொல்கிறாரு, வேதத்தில் பல இடங்களில் சொல்ல முடியும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறதுக்கு ஊழியக்காரங்க பட்ட பாடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களையும் கூட ஒருத்தர் அப்படி வழி நடத்தியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒருத்தர் ஆண்டரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது நம்ம எத்தனை பேர் நம்ம சொல்லியிருக்கிறோம்? ஒரு கேள்வி கேட்டு அடுத்த குறிப்பு போகிறேன். எல்லோரும் கவனிக்கிறீங்களா? உண்மையாக நீங்கள் எத்தனை பேர் கர்த்தருடைய ஊழியத்துக்காக உங்கள் நேரத்தை கொடுக்குறீங்க? நான் சொல்கிறது படிப்போ, வேலையோ, குடும்பமோ, வீட்டு வேலை, அதெல்லாம் ஒதுக்கி வாரத்தில் இருக்கக்கூடிய 7 நாளில், பிரதர் இதுதான் பிரதர் என் ஊழியம், இந்த ஊழியத்துக்காக வாரத்தை 1 முறையோ 2 முறையோ, அது கழுவுற ஊழியமோ, பெருக்கிற ஊழியமோ, எழுதுகிற ஊழியமோ, ஜெபிக்கிற ஊழியமோ, அது என்ன ஊழியமோ, ஆனால் ஆண்டவருக்காக ஏதோ ஒரு நேரத்தை நான் ஒதுக்குறேன், ஏதோ ஒன்று நான் செஞ்சிட்ருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள். அது மூலம் கர்த்தர் ஜனங்களை ரட்சிக்கிறார். அது மூலம் தேவன் ஏதோ ஒன்று என்ன பண்ணுறாரு செய்து. அப்படி இல்லைன்னு சொன்னால் வர புதிய வருஷத்தில் ஒரு தீர்மானத்தோடு நம்ம எழுந்து அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள்ளணும். ஜாயின் வித் தி மினிஸ்ட்ரி. ஏதோ ஒன்று நடக்கும், ஊழியக்காரங்க ஏதோ ஒன்று செய்வாங்க. நம்ம அப்படியே நேராக கொண்டாடிட்டு போகிறது இல்லை. ஒவ்வொருத்தருமே ஃபீல்டில் இறங்கும் போது தான் அதோடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். ஜப ஊழியமாக இருக்கலாம், அது சின்ன 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 சபையில் செய்யக்கூடிய ஹெல்ப்பர் மினிஸ்ட்ரி ஊழியமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியங்கள் இருக்கலாம். அது நீங்கள் கையில் எடுக்கும் போது தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதோட வேதனை என்னன்றது தெரியும். அது மூலமாக தேவன் சிலரை தேவன் ரட்சிப்பார், சிலரை தேவன் சபைக்கு என்ன பண்ணுவார், கொண்டு வருவார். இது இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அவங்க ஆசீர்வாதமாக இருந்தால் போதும், தான் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், இதே ஒரு மனப்பான்மையில் தேவ ஜனங்கள் செட்டில் ஆயிட்டாங்க.
ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து வெளியே வந்துரு. அதை பார், ஒரு ரதம் ஒன்று ஓடிட்டுருக்கு. நீ அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள்ளும் போது தான் அங்கே ஒரு ஆத்மாவை நாம் பார்க்க முடியும். கடைசி அந்த அதிகாரம் எப்படி முடியுதுன்னா, ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி அந்த ஆத்மாவை ஞானஸ்நானத்துக்குள்ளே நடத்தினாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஒரே ஒரு ஆத்மாக்காக அவர் பட்ட பிரயாசம். ரதத்தோடு நீ போய் சேர்ந்து கொள். ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை சேர வேண்டியது யாரோடு? 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் வசனம் 1-3 வரைக்கும் வாசிங்களேன். 1 சாமுவேல் 22. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் யோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி. போதும், கவனிங்க. தாவீதுடைய வாழ்க்கையை நாம் படிக்கிறோம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி, சவுளுடைய கைக்கு தப்பி அதுலாம் என்னும் எங்கே போனாரா? அவரு எல்லா சத்தமும் சொல்லு, எங்கே போனாரா? கெபிக்கு போனார். கெபிக்கு போகும்போது அவன் சகோதரர், தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்தில் என்ன பண்ணாங்களா? போனார்கள். அங்கே 3 குரூப் இருக்கு பாருங்க, ரொம்ப நல்ல குரூப் அது. என்ன குரூப்பா அது? ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, யாவரும் யாரோடு சேர்ந்துக்கிட்டாங்களா? கவனிங்க, தாவீது நிலைமையே இங்கே ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை. ரெண்டாவது ஒரு சின்ன தாட் என்னன்னா, நான் யாரோடு சேர வேண்டும் என்று கேட்டால் நான் தாவீதோடு சேர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ரதத்தோடு மாத்திரமல்ல, தாவீதை சவுல் இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது அந்த 30 அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சவுலால் தாவீது துரத்தப்பட்டதும், சவுலை தேவன் 2 முறை தாவீது கையில் ஒப்பு கொடுத்ததும், அவன் அபிஷேகம் பன்னீர் மேல் கை போடாமல் அவரை விட்டு கொடுத்ததும், பிறகு நாபால் அவனை மிகவும் வேதனைப்படுத்தினது, இதெல்லாமே இதுக்கப்புறம் தான் ஒன்றா வருது. இது எந்த காலம் என்று சொல்லுகிறேன், கவனிங்க. தாவீது ராஜாவாக இருக்கிற காலம் இது இல்லை. தாவீது ராஜாவா இருக்கும்போது எல்லாரும் வந்து சேரல, ராஜா ஆகும் போது அநேகர் வந்து சேர்ந்தாங்க, அந்த குரூப் வேற. தாவீதுடைய நிலவரமே சரியில்லை. ஆனால் அவனோடு கூட பார்த்தீங்கன்னா அவன் சகோதரரும் தகப்பன் வீட்டாரும் வந்து எல்லாம் அவனுக்கு சேர்ந்தாங்களாம். கீழே படிக்கும் போது பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்தில் தங்கி இருக்கும்படி என்ன பண்ணுங்க, தயவு செய்யுங்கன்னு சொன்னா. கவனிங்க, இவ்வளவு ஒரு கஷ்டத்தின் மத்தியிலேயும், பிளீஸ் லிசன், கவனிங்க, தகப்பனு தாய அவர் அப்போ கூட கவனிச்சிருக்கிறார். இவர் நிலைமையே பார்த்தீங்கன்னா கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அதுலாம் என்ற கெபியில் இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சுனா பார்த்தா வேற ஒரு இடத்துக்கு ஓடுவாரு. சவுல் எங்கெல்லாம் துரத்துறாரோ அங்கெல்லாம் ஓட வேண்டியதுதான் தாவீதுடைய வேலை. இந்த நேரத்தில் ஒடுக்கப்பட்டுவன், கடன்பட்டுவன், முறுமுறுக்கிறவன், வேதம் சொல்லுது ஏறக்குறைய எத்தனை பேர் தாவீதோடு சேர்ந்துக்கிட்டாங்க? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் கேட்குறேன், சவுலோடு சேராதுங்க எங்க தாவீதுகிட்ட வந்து சேர்ந்தாங்க. சவுல் ராஜா தானே, யோசித்து பாருங்க. யார்கிட்ட போய் சேரணும்? நியாயப்படி யார்கிட்ட சேரணும்? ராஜா கிட்ட போய் சேரணும். ராஜா கிட்ட அதிகாரம் உண்டு, ஆளுகை உண்டு, நல்லா பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு. அப்படி இருந்தும் இவர் ஏற்கனவே துரத்தப்பட்டு வர்றாரு, ஒன்றும் இல்லாமல் போயிட்டாரு. இந்த மனுஷன் பின்னாடி ஏன் போனாங்க? இவருக்கு அடுத்த வேலை சாப்பாடு கஷ்டம். ஆனா இவருக்கு எத்தனை பேருக்கு சோறு போடணும்? சாதாரண விஷயமா இது? சாதாரண விஷயமா இது? 400 பேருக்கு
காலைல டிஃபன் டீ எல்லாம் கொடுத்து மதியம் சாப்பாடு, நைட்டு வர சாப்பாடு கொடுக்குது. ரொம்ப கஷ்டம். 6 o'clock வரைக்கும் இந்த மேட்ரு அப்படியே போகுது. இந்த 400 நீங்கள் தொடர்ந்து படிங்க, அது 600 மாறுது. இன்னும் 200 பேர் என்ன பண்ணிட்டாங்க, கூட்டத்தில் பெருகிட்டாங்க. நான் யோசித்தேன், தாவீதுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? இன்னைக்கு என் உள்ளத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். தாவீது யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவ சித்தம் செய்கிற ஒரு தேவ மனுஷன். ஒரு ஆமேன் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் யாரோட நம்மளை சேர்க்கணும்னு விரும்புறாருன்னா, நல்லா கவனிங்க. இந்த குறிப்பு உங்களுக்கு எல்லாம் எப்படி புரியுதுன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் இருதயத்தை தந்ததை உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு நல்ல தேவ பிள்ளைகள் தாவீது கிட்ட என்ன பார்த்தாங்கன்னா, இவன் ஒடுக்கப்பட்டு வந்தான், கடன்பட்டு வந்தான், முறுமுறுக்கிறவன் தான். ஆனா தாவீதை பார்க்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. என்னன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இவனோடு தேவன் இருக்கிறார். இந்த தாவீது தேவ சித்தம் செய்கிறவர். ஆகையினால்தான் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, அவ்வளோ நெருக்கத்தில் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, மோவாபின் ராஜாவை பார்த்து சொல்றாரு, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று. சிஸ்டர், அவசரத்தில் முடிவெடுக்க கூடாது. மனம் போன போக்கில் வாழ்றது இல்லை கிறிஸ்டியன் லைன். நெருக்கமான சூழ்நிலையிலேயும் he wants to know the will of God. சிக்லாக்கில் கூட எல்லாமே இழந்துட்டாரு, உடனே ஒரு முடிவு எடுக்கல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த கடைசி ஆராதனையில நீ மாம்சத்தில் முடிவெடுத்தால் உன்னுடைய முடிவு பரிதாபமாயிடும். இன்றைக்கு இந்த 2வது தாட்ல தேவன் அனைவரோட கர்த்தர் பேசுகிறார். You must know the will of God. ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப அழகான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவ சித்தத்தை நம்ம அறியணும். தேவ சித்தத்துல இருந்துகிட்டு வெளியில காற்று புயல் அடிச்சாலும் கவலை கிடையாது. ஆனா தேவ சித்தத்தை விட்டுட்டு வெளியில எனக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஒரு நாளைக்கு பெரிய ஆபத்து தான். எதை வச்சு தாவீதுகிட்ட வந்து சேர்ந்தாங்க? அடுத்த வேலையே இவருக்கு கஷ்டம். 400 பேர் வந்து சேர்ந்து கொஞ்ச நாள்ல 600 பேரா மாறுறாங்க. அதுல ஒரு growth அவனுக்கு வரதான் செய்யுது. இவங்க எதை பார்த்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா கவனிங்க. தாவீதுடைய வாழ்க்கை நீங்க பல இடங்கள்ல படிக்கலாம். not 1 or 2 places, more than ஒரு 4-5 இடத்துல நீங்க படிக்கலாம். தாவீதுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. என்னன்னா, தேவ சமூகத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் விசாரித்து செய்யக்கூடிய ஒரு கிருபை பெற்றவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனம் போன போக்கில் வாழ்ற தாவீது இல்ல. ஏதோ உனக்கு கிடைச்சது சோத்திரம் சொல்ற தாவீது இல்ல. இங்க கூட சொல்றாரு, கர்த்தர் என்னை எப்படி நடத்துவாரோ எனக்கு தெரியலையே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது ஒவ்வொரு நாளும் நம்முடைய அனுபவமாய் மாறணும். எவ்ரி டே யூ மஸ்ட் ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கு இல்ல, நாளைக்கு என்ன கர்த்தர் எப்படி நடத்துவாரோ, நாளை மறுநாள் கர்த்தர் எப்படி நடத்துவாரோ. ஆகையினால தான் அப்போஸ்தலர்ல தாவீதை பற்றி சொல்லும் போது 2 அழகான வசனங்கள் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் பிறகு 36ஆம் வசனத்தையும் வாசிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். 36 தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு. தாவீது, நல்ல கவனிங்க, தாவீது நீங்க படிக்கிற இந்த 2 இடத்துலயுமே அவன் தேவ சித்தம் செய்தான். எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான், என் இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீது தன் காலத்தில் தேவ சித்தத்தின்படி செய்து மரணத்தை சந்தித்தான் என்று அழகான ரெக்கார்டு பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த இந்த பரிசுத்தவானை குறித்து புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர்ல ரெக்கார்டு வருது. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த இவரை குறித்து புதிய ஏற்பாட்டில் லூக்கா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதும் போது லூக்கா ரொம்ப தெளிவாக எழுதுகிறார், அவர் தேவ சித்தத்தை செய்தவர்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைங்க யாரோட சேரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் ஒருவர் ஜெபிக்கிறவர்களாக, தேவ சித்தம் செய்கிறவர்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ்றாங்களோ, நல்ல கவனிங்க, மனம் போன போக்கில் அல்ல, எதாலும் செய்யலாம் பிரதர்னா செய்யலாம்னு சொல்றவங்க இல்லை. ஒன்னொன்னை யோசித்து கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தர் நம்மளை எப்படி நடத்துறாரு, தேவனுக்கு பயந்து யார் ஒருத்தர் வாழ்றாங்களோ அவர்களோடு கூட தான் இந்த ஜனங்க போய் ஐக்கியத்தை வைக்கிறாங்க. தேவன் அப்படிப்பட்டவர்களோடு தான் நம்முடைய ஐக்கியத்தை வைக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஒரு காரியத்தை சொல்றேன். தாவீது பின்னாட்கள் ராஜாவாயிட்டார், எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒடுக்கப்பட்ட கடன்பட்ட எல்லா ஆட்களும் தாவீதோடு கூட இருந்ததுனால பின்னாட்கள் எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. ஏன் தப்பிச்சிட்டாங்கன்னா, இவர் தேவ சித்தம் செய்ததுனால பின்னாட்கள் இவர் ராஜாவாக்கப்படும் போது அவர்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டு தாவீதோடு கூட இருந்தாங்க. ஒரு சம்பவத்தை சொல்றேன், அது உங்களுக்கு இதை புரிவதற்காக சொல்றேன். தாமஸ் ராஜ் ஐயா ஒரு நாள் எங்களோடு பேசும்போது அவர் சொன்னதை நான் உங்களோடு சொல்றேன். அவர் சொன்னாரு, ஊழியத்துக்கு வரும்போது, தம்பி நான் ரொம்ப கஷ்டத்துலேருந்து வந்தேன், நான் வேலைக்கு போனா தான் எங்கள் வீட்டில் இருக்கிற 6 பேருக்கு சாப்பாடு, இல்லைன்னு சொன்னால் சாப்பாடு இல்லை. ஆனால் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சதுனால நான் போனேன். ரொம்ப பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில், தகப்பன் இல்லாத குடும்பம், 5-6 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. இவர் போனால் தான் எல்லாருக்கும் சாப்பாடு. அதுவும் சாப்பாடு இல்லை, ஒரு கஞ்சி தான் அவங்க அம்மா செஞ்சு கொடுப்பாங்களாம், அதுதான் குடிக்கணும். பயங்கரமாக வாழ்ந்து கெட்ட குடும்பம் எங்கள் குடும்பம். இந்த ஒரு சூழ்நிலையில் தேவனுடைய அழைப்பு நான் ஊழியத்துக்கு போகும்போது அவர் யோசித்தாரா, என்னத்தம்மா யோசித்தாரா, ஆண்டவரே எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சா போதும். எத்தனை வேலை சொல்லுங்கள், எத்தனை வேலை சாப்பாடு? எனக்கு 3 வேலை வேணாம், நான் குடிக்கிறதே கஞ்சி தான். ஒரு வேளை திடமான சாப்பாடு, ஒரே ஒரு வேளை நல்ல சாப்பாடு கிடைச்சா போதும், அப்படி நான் உங்களுக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஒரு மஞ்சா பேக்கில் ஒரே ஒரு செட்டு துணி எடுத்துக்கிட்டு பாஸ்டர் சுந்தரமையிட்ட போனார். அவர் சொன்ன சாட்சி. ஆனால் அவர் போய் சேர்ந்த இடம் எந்த இடம்னு கேட்டிங்கன்னா, நான் ஆவிக்குரியபடி சொல்லுகிறேன், ஒரு தாவீதோடு போய் சேர்ந்தார். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் போனது எப்படி போனார் தெரியுமா? ஒடுக்கப்பட்டு கடன்பட்டு ஒன்றுத்துக்கும் உதவாமல் ஒரு வேளை சோறு கிடைச்சா போகணுன்னு போய் சேர்ந்தார். போய் சேர்ந்த இடத்துல சாப்பாடு கஷ்டம். போய் சேர்ந்த ஜப வீட்டில் என்ன கஷ்டம்? சாப்பாட்டுக்கு கஷ்டம். சுந்தரம் பாஸ்டர் காலத்தில் சாப்பாடுக்கு கஷ்டம். சில நேரங்களில் இருக்கும், சில நேரங்களில் இருக்காது. இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஒரு பரிசுத்தவான் சொல்கிறாரு மெசேஜில், ஒரு காலத்தில் கர்த்தர் கொடுக்காம சோதிச்சாராம். ஊழியக்காரங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, ஊழியக்காரங்களுக்கு வண்டி கொடுக்கல, ஊழியக்காரங்களுக்கு சொந்த ஜப வீடு கொடுக்கல, சோதிச்சாராம். அவங்கெல்லாம் ஜெயிச்சிட்டாங்களாம். ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு சோதிக்கிற நிறைய பேர் தோத்துட்டாங்க. இன்னைக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்கு, 3 வேலை இல்லை 6 வேலை சாப்பிடலாம். உங்களை சொல்ல, நான் எங்களை சொல்கிறேன், எல்லாம் சகல வசதியாக இருக்கு. ஆனால் ஜீவியத்தில் தோத்துட்டாங்க, அவுட். அன்னைக்கு கொடுக்காம சோதிச்சார். என் விசுவாசி நீங்களும் எடுத்துங்க. ஒரு காலத்தை தேவன் கொடுக்காம இருந்த வறட்சியான காலங்களில் அன்னைக்கு என்ன ஆவியின் நிறைவு, என்ன பாட்டு, என்ன தோத்திரம். ஆனால் ஒன்று, தேவன் கொடுத்துட்டு சோதிப்பார். ஆனால் நான் நினைக்கிறேன் இதில் 2 எது டஃப்னு கேட்டிங்கன்னா, கொடுத்துட்டு சோதிக்கத்தான் ரொம்ப டேஞ்சர். ஆண்டவர் லட்டு மாதிரி கொடுத்துட்டாரு. யார? சவுலை கொண்டு லட்டு மாதிரி கொடுத்துட்டாரு. இப்போ சோதிக்கிறாரு. ஆனால் தாவீது கை போடல, தாவீது ஜெயிச்சிட்டார். சோதனைகள் இல்லாத நேரத்தில் வர சோதனைகள் வேற, எல்லாம் இருந்து வருகிற சோதனைகள் வேற. அந்த நாட்களில் ஜப வீட்டில் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்து அந்த ஊழியக்காரர் மூலமாக அவர் ஆவடிக்கு போய், நான் நினைக்கிறேன் எத்தனையோ ஆண்டுகள் இன்றைக்கி அவங்க ஊழியம் எங்கேயோ போயிடுச்சு. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? நான் சொல்கிறேன், பூவோடு சேர்ந்த நார் என்ன செய்யும்? சத்தமாக சொல்லுங்க, பூவோடு சேர்ந்த நார் என்ன செய்யும்? ஆமே. நம்ம பரிசுத்தவான்களோடு சேரணும்னு கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறேன். தேவ சித்த எந்த ஊழியக்காரன் செய்கிறானோ அவனோடு சேர்ந்துக்கான். எந்த விசுவாசி ஜெபிக்கிறாங்களோ
அவங்களோட ஜாயின் பண்ண. யார் ஒருத்தர் பாடு சகிக்கிறாங்களோ அவங்களோட போய் ஜாயின் பண்ண. ஆரம்பம் கஷ்டமா தான் இருக்கும். ஆரம்ப நாட்கள்ல ரொம்ப டஃப் தான் தாவீதோடு இருந்தது. ஆனா நாட்கள் அப்படியே போகல. 2 சாமுவேலுக்கு வந்தால் தாவீது ராஜாவாக மாறினார். ஆமென் சொல்லலாமா? அப்ப நான் நினைக்கிறேன் தாவீதோடு இருந்தவங்க என்ன ஆயிட்டாங்க? எல்லாருக்கும் போஸ்டிங் தான், எல்லாருக்கும் ஃபீஸ்டிங் தான். என்ன சொல்ல வருகிறேன், தேவ பிள்ளைகள் இந்த கடைசி காலங்களில் நல்ல கவனிங்க. விசுவாசிகளுக்கும் சொல்றேன், ஊழியக்காரர் எங்களுக்கும் சொல்றேன், நம்ம யாரோட ஐக்கியம் வைக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம யாரோடு நம்முடைய ஐக்கியத்தை பரிபாலித்துக் கொள்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை நம்ம நிலவரம் கஷ்டமா இருக்கலாம், கடன் பட்டவங்களை போல, முறுமுறுக்கிறவங்களை போல, ஒன்னுத்துக்கும் உதவாமல் இருக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்ம யாரோட ஐக்கியத்தை வைக்க வேண்டும் அல்லது யாரோடு போய் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், தேவ சித்தத்தை யார் சரியா அறிந்து அந்த தேவ சித்தத்தின் மையத்தில் இருந்து யார் தேவனுக்காக வாழ்கிறார்களோ, அது ஊழியர்களோ விசுவாசிகளோ, அவர்களோடு போய் ஒரு தேவ பிள்ளை சேரும்போது உங்கள் லைஃபுக்கு கேரண்டி. இன்னைக்கு அநேகர் யாருங்க யோசிக்கிறாங்க? வில் ஆஃப் காட் எல்லாம் தேவ சித்தன்றது யார் யோசிக்கிறாங்க? வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வேண்டியதுதான், நினைச்சதெல்லாம் செய்ய வேண்டியதுதான். தாவீது நினைச்சதெல்லாம் செய்யற ஒரு தாவீது இல்லை, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற ஒரு தாவீது இல்லை. தாவீது எல்லாத்தையும் யோசிப்பார், எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் வைப்பார். தாவீது விசாரிப்பார், அந்த தண்டை பின் தொடரலாமா? எதனால் இந்த பஞ்சம் வந்தது? என் தேவன் என்னை எப்படி நடத்துவாரோ? இந்த 28ஆம் தேதி கேட்டுட்டு போங்க. 26வது வருஷத்துக்கு நீங்க பிளான் பண்ணாதீங்க. ஒரு பிளான நம்ம கையில தேவையில்லை. என் தேவன் எப்படி நடத்துவாரோ எனக்கு தெரியாது. நான் அவரை அண்டிக் கொள்ளுகிறேன். என் மூளையை கொஞ்சம் கழட்டி வச்சிடுறேன். அந்த சாஸ்திரிங்க பண்ண பெரிய தப்பு அதுதான். பிரெயின்ல தான் போட்டாங்க ஒரு கால்குலேஷன், ராங் கால்குலேஷன், உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க எங்கேயோ. இன்னைக்கு தேவன் இந்த கடைசி வாரம் ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை, தேவ சித்தம் செய்கிற தேவ பிள்ளைகளோடும் தேவ ஊழியக்காரர்களோடும் தேவ சபையோடும் தேவ ஜனங்க ஜாயின் பண்ணிக்கணும். தற்காலம் நமக்கு அது கடன் தான், தற்காலம் நமக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை தான். ஆனா ஒன்று, நாட்கள் அப்படியே போகல. தாவீதின் தலையை கர்த்தர் உயர்த்தினார், தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தாவீதுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை ஆண்டவர் சொல்றார் சங்கீதம் 89ல, தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றினார், ஒன்று விடாமல் நிறைவேற்றினார். நான் நினைக்கிறேன் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. நான் யோசித்து பார்த்தேன், கடன் பட்டுங்க எல்லாம் வந்தாங்க. 400 பேர்ன்றது 200 ஆயிருக்குன்னு பார்த்தா 400 600 மாறுது, 400 600 மாறுது. கூட்டம் கூடியிருக்கு. எப்படி? தாவீதோடு கர்த்தர் இருந்தார். ஆமென். எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லலாமா? எல்லாரும் சொல்லாமா சேர்ந்து? கர்த்தாவே என்னை உம்முடைய சித்தத்தின் மையத்தில் வைத்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கடன் பட்டிருக்கிறேனோ, நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேனோ, நான் வியாதி பிடிச்சுன்னா இருக்கிறேனோ, நான் பலவீனமா இருக்கிறேனோ, நான் அழகா இருக்கிறேனோ, அழகா படிச்சோ படிக்காம இருக்கிறேன், அதை பத்தி கவலை இல்லை. ஐ வாண்ட் டு பி இன் தி சென்டர் பாயிண்ட் ஆஃப் தி வில் ஆஃப் காட். கண்ணை மூடினாலும் தேவ சித்தத்தில் கண்ணை மூடினா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. போய் சேர்ந்துக்கிட்டாங்க, பணக்காரங்கிட்ட போய் சேர்ந்தாங்க. போய் சேர்ந்தாலும் வந்து பணக்காரங்களா? பணக்காரங்கிட்டையும் போய் சேரல, போய் சேர்ந்தாளுங்களும் பணக்காரங்க இல்லை. எல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாத லிஸ்ட்டு தான் அது. ஆனால் ஒன்று, கர்த்தர் அங்கே இருந்தார். சவுலோடு தேவன் இல்லை, சவுலோடு தேவன் இல்லை. ராஜ்யபாரம் இருந்தது, ஆளுகை இருந்தது, ஜனங்கள் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அங்கே இல்லை. தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், தேவ சித்தம் செய்கிற தேவ பிள்ளைகளோடு இன்றைக்கு நாம் இணைந்து கொள்ளும்படி நிறைய இடங்களில் பார்த்துருக்கிறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. சிலர்லாம் ஊழியத்தில் கூட இல்லாமல் போயிட்டாங்க. ஏன்னா சரியான ஐக்கியம் இல்லை, சரியான நபர்களோடு என்ன இல்லை, ஐக்கியம் இல்லை.
ஆனால் யாரெல்லாம் சரியான தேவதாசர்களோடு பரிசுத்தவான்களோடு யாருன்னா ஒருத்தர் கேள்வி கேட்டால் அவங்களுக்கு கஷ்டம் இல்லைங்க. நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் வேணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரா, என்னெல்லாம் யாரும் கேள்வி கேட்கறதுக்கு பிடிக்காது, யாருக்கு கீழே நான் இருக்கேன் எனக்கு பிடிக்காதுன்னாரு. நினைக்கிறேன் நீ எப்படி வளருவ, நீ எப்படி வளருவ? ஆண்டவர் 12 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. அவங்களாம் யாருக்கு கீழே இருந்தாங்க? இயேசுக்கு கீழே இருந்தாங்க. ஊழியத்தில் ஒருத்தருக்கு கீழே தான் ஒருத்தரை வச்சு நடத்திட்டு வர்றாரு. அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, என்ன இல்லைடா இண்டிபெண்ட் ஸ்பிரிட், பைபிள் அப்படி இல்லை. நம்ம தவறும் போது நம்மளை கேட்கறதுக்கு ஆள் வேணும். தம்பி நீங்கள் செய்து தவறுன்னு சொல்கிறதுக்கு பரிசுத்தவான்கள் வேண்டும். நீங்கள் போகிற பாதை சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு தாய் தகப்பன்மார்கள் வேண்டும். அப்போ தான் நாம் நம்மை திருத்தி கொள்ள முடியும். இல்லை எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லும்போது கொஞ்ச நாள் வண்டி ஓடும், அதுக்கப்புறம் எங்கன்னா பிரேக் அடித்து நிற்கும். நம்மளை ஆதரிக்கவும் ஆள் இருக்காது, ஆலோசனை சொல்லவும் ஆள் இருக்காது. தாவீதோடு வந்து சேர்ந்தார்கள். பரிசுத்தவான்களோடு சேர்ந்து கொள்வோம். கடைசியாக ஒரு வசனத்தை, ஒரு குறிப்பை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 18 கொஞ்சம் தொடர்ந்து வாசிங்கனே. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்தாவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்தாவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். 24 வாசிங்க. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இது மரியாளுக்கு, யோசேப்புக்கு தேவ தூதன் தோன்றி சொன்னதான காரியம். ஆனால் லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே 28ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் இருந்த வீட்டில் தெய்வ தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தைகளினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கவனிங்க, லூக்கா நான் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் தேவதூதன் அவள் இருக்கக்கூடிய வீட்டிலே தோன்றி மரியாளுக்கு டைரக்டாக ஒரு தரிசனத்தின் மூலமாக பேசுகிறார். ஆனால் மத்தேயுவில் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அவருடைய புருஷனாகிய யோசேப்பு அவளை தள்ளிவிட மனதாக இருந்தானா. மேலே உள்ள வசனம், அவர்கள் கூடி வரும் முன்னே, திருமண நாளுக்கு முன்னதாகவே பரிசுத்தாவியினால கர்ப்பவதி ஆனாள் என்று இவருக்கு நியூஸ் வந்துடுச்சு. அதாவது லூக்கால நடந்த காரியம் இங்கே முன்னாடியே ஒரு நியூஸ் வந்துடுச்சு. அவள் புருஷன் ஆகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனது இல்லாமல் என்ன பண்ணுறாரா, ரகசியமாய் தள்ளிவிட. கொஞ்சம் கவனிங்க, ஒரு நீதிமானுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னா மற்றவங்களை அவமானப்படுத்தக்கூடாது. யார் ஒருத்தர் மற்றவங்களை அவமானப்படுத்தணும், மற்றவங்களை வேதனைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அந்த நீதிமான் லிஸ்ட்டில் வர முடியாது. நீதிமான்களுடைய வேலை அது இல்லை. ஆனால் எழுத்தின்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நியமிக்கப்பட்ட பெண் கர்ப்பவதி ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட்டே வேறு காரியங்கள் இருக்குது. ஆனால் யோசேப்பு யாருன்னா நீதிமானாக இருந்ததுனால அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, அவங்க அப்பா அம்மா கிட்ட கூப்பிட்டு இப்படி சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன், அந்த பெண்ணு வேணான்னு சொல்லி விட்டுருங்க, நமக்கு அந்த கதையே தேவையில்லை, யாரையும் நாம் நியாயம் தீர்க்க வேண்டாம். கவனிங்க, கொஞ்சம் வருஷத்தின் கடைசியில் வந்துட்டோம். மற்றவங்க யாரையும் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த விதமான தகுதி ஒருத்தருக்குமே கிடையாது. என்னிடத்தில் வருகிறவனை நான்
ஆமே. அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் வந்து கர்த்தருடைய கையில் இருக்கு. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். இங்கே பாருங்க, ஒரு நீதிமன்ற குவாலிஃபிகேஷன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ரகசியமாய் தள்ளிவிடனா, சீக்கிரட்டாக பெண்ணு வீட்டுக்கு ஆள் அனுப்பி காரியங்கள் இப்படி இருக்கு, வேண்டாம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க, அந்த பொண்ணு என்ன பண்ணிடலாம், வேண்டான்னு சொல்லிடலாம் அப்படின்னு அவர் சிந்தித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நடந்த காரியம் என்னன்னா, அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் என்ன பண்றாராம், சொப்பனத்தில் காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள நீ பயப்படாத, அவரிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது என்னது அப்படின்னு சொன்ன உடனே லிஸ்டே கொடுக்குறார். இயேசுன்னு பெயரிடணும். கடைசியா நீங்க பாருங்க 24 வசனத்தை, அவள் மரியாளை சேர்த்து கொண்டார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ நான் நினைக்கிறேன், யாரோடு நாம் சேர வேண்டும்? இந்த இடத்துல மரியாளுடைய அப்பா அம்மாவுக்கு தரிசனம் இல்லை, யோசேப்புடைய அப்பா அம்மாவுக்கு தேவன் தரிசனத்தில் பேசல. இங்க இந்த மக கிட்ட பேசினவர் கரெக்டா யார்கிட்ட பேசினா வாழ்க்கையில் பிரச்சனை வராது, புருஷங்கிட்ட மட்டும் பேசினார். ஒருவேளை அவர் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசியிருந்தா கூட யோசேப்பு அதை ஒத்துக்கணுமே. கணவன் மனைவி தானே முக்கியம். ஆண்டவர் இந்த அம்மா கொடுத்த தரிசனத்தை அப்படியே கரெக்டா ஆண்டவர் யோசேப்பு கொடுத்தார். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் படிக்கும் போது கூட மனைவிக்கு தான், மனோவாவின் மனைவிக்கு தான் முதல்ல தரிசனம் ஆனார். அந்த அம்மா அந்த தரிசனத்தை கொண்டு போய் தன் ஹஸ்பண்டை ஷேர் பண்ணும்போது, அவர் என்கிட்ட தரிசனமாய் பேசிட்டேன்னு கேட்கவும் மறுபடியும் அவங்க மனைவிக்கு தரிசனம் ஆனாரு. இந்த அம்மா கூட்டு போய் இவர் தான் என்று காட்டுறாங்க. இப்போ இந்த இடத்துல இவர் ஒரு பயத்தோடு ஒரு காரியம் வேண்டாம் என்று ஒதுக்கலாம் நினைக்கிற நேரத்தில் தேவதூதன் தோன்றி, இல்லை இல்லை இல்லை, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இது என்னால தான் உண்டானதுன்னு சொன்ன உடனே இவர் மரியாதை போய் சேர்த்து கொண்டார். நம்ம ஈஸியாக படிச்சிடுறோம், ஈஸியாக பிரசங்கம் பண்ணிடுறோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ அவமானங்களையும் எத்தனையோ நிந்தையான பேச்சுகளையும் யோசேப்பும் மரியாளும் கடந்து போனார்கள். ஏன்னா தரிசனம் வந்து இவங்க 2 பேருக்கு தான். ஒரு காரியத்தை தேவன் நமக்கு உணர்த்தினா அது நமக்கு மட்டும்தான். அது அப்பா அம்மாவுக்கு புரியுமா, கூட பிறந்தவங்களுக்கு புரியுமா? வேதம் சொல்லுது, இஸ் ஓன் பிரதர், ஏசாமியோட ஓன் பிரதரே அவரை நம்பலையாம். உன் ஆத்துமாவே ஒரு பட்டயம் உருவி போகன்னு சொன்னார். சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி பிளஸ் பண்ணும்போது மரியாளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். என்ன அர்த்தம்? பிள்ளையை பற்றி எடுத்துட்ட 10 தாவியில, ஆனால் நீ பட போற பாடு நிறைய இருக்கு. நல்ல கவனிங்க, இயேசு யாருடைய உள்ளத்துல இருதயத்துல வயிற்றில் வளர்றாரோ அவங்க படாத பாடுபடுவாங்க. நான் ஆவிக்குரியபடி சொல்லுகிறேன், கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் உங்களுக்காக என்ன பண்றேன், கர்ப்ப வேதனைப்படுகிறேன். சாதாரண புருஷனோடு சேர்ந்து பிள்ளை பெற்றெடுத்து அது பெரிய மகிழ்ச்சி. புருஷனே இல்லை பிள்ளை எப்படி சமுதாயம் என்ன சொல்லும்? யார் யார் என்ன பேசினாங்க சரித்திரத்தில் வருது. அதுக்கு பின்பு யோசேப்பு மரியாளும் குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க டையெல்லாம் ஒரே டையா இருக்கு முகம்லாம். ஆனால் இவருடைய முகம் மட்டும் வேற மாதிரி இருக்கு. போகும்போது பேசுவாங்களாம், இவன் முகம் வேற மாதிரி இருக்கு. நீங்களே புரிஞ்சுங்க, சரித்திரத்தில் மரியாள் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவர் என்றைக்கு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரோ அன்னைக்கு தான் எல்லாமே முடிஞ்சுதான். ஒரு ஆமேன் சொல்லாமா? அல்லேலூயா. அத்தனை ஆண்டுகள் பாடுகள், நிந்தை, அவமானம். ஆனா ஒரே ஒரு மனுஷனை கர்த்தர் கரெக்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா புருஷன் தான் மெயின். அவருக்கு தரிசனம் ஆனதுனால இவங்க 2 பேருக்குள்ள எந்த ப்ராப்ளம் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உலகமே குலுங்கட்டும், கணவன் மனைவி நீங்க ஒற்றுமையா இருக்கு. ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி அன்பா இருந்துட்டாங்கன்னா நான் நினைக்கிறேன் மற்ற எந்த பிரச்சனையும் அவங்களை மேற்கொள்ள முடியாது. அங்க தேவன் 3வது ஒரு நபராய் வருவார். முப்புரி நூல் சீக்கிரமா யாராது. அல்லேலூயா. ஆனா வெளியில நடக்கும் போது நான் நிந்தன
வெளியே போகும்போதெல்லாம் நிந்தனை, பாடு, கஷ்டம். நம்மளால ஒரு சின்ன காரியத்தை சகிக்க முடியல. யாருன்னா எதுனா ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே வருத்தப்பட்டுறோம், வேதனைப்படுறோம். இயேசு வளர்றாரு. எத்தனை வேதனை, எத்தனை காரியம். இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், யாருக்கு தரிசனம் இருக்கோ, யார் பாடுபடுறாங்களோ, யார் வேதனைப்படுறாங்களோ, யார் தேவ சித்தத்துடன் நிந்தை அனுபவிக்கிறாங்களோ அந்த கூட்டத்தோட போய் சேர்ந்துக்கோ. எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு 12ஆம் அதிகாரத்தை, விசுவாசனாலே மோசே தான் பெரியவனான போது பேலஸ் லைஃப்பை விட்டுட்டு தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை, நல்லா கவனிங்க, நான் முடிக்கிறேன், கொஞ்சம் பிரசங்கம் வேற மாதிரி தான் இருக்கு, ஆண்டவன் கொடுத்ததை பேசுறேன், நல்லா கவனிங்க. பாடுபடாம ஒருத்தரும் மகிமைக்கு போக முடியாது. கர்த்தர் பாடுகளுக்கு தான் நம் பங்காளிகள். தெய்வீக சுபாவத்துக்கு நம் பங்காளிகளாய் மாறணும். சுபாவம் எப்ப மாறும் தெரியுங்களா? பாடு பட பட படத்தான் நம்முடைய நேச்சர் மாறும். இந்த சரீரம் கொஞ்சம் வியாதிக்குள்ள போகும்போது, சில பாடுகள் மத்தியில போகும்போது தான் கர்த்தர் நம்மை அப்படியே ஷேப் பண்றார். எல்லாம் நல்லா இருக்கும்போது எப்படிங்க ஷேப் ஆக முடியும்? ஒரு கஸ்டமர் எப்படி ஷேப் ஆக முடியும்? நல்ல தேவ பிள்ளைகளுக்கு முள் அவசியம். முள்ளு வேணான்றாதீங்க, கேட்டு வாங்குங்க, கிருபையும் கேட்டு வாங்குங்க. முள்ளு எல்லா விதத்திலும் குத்தி கிழிக்கும். ஆனா ஒன்று தெரியும் உங்களுக்கு, கர்த்தர் சாயலாக என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எத்தனை நிந்தனைகள். பரிசுத்த ஆவியினால் பிறந்த எல்லாம் ஒத்துப்பாங்களா? சொல்லுங்க. நம்ம பரிசுத்தமா வாழ்றோங்க, எத்தனை பேர் ஒத்துப்பாங்க? நீங்க உண்மையா இருக்கீங்க, எத்தனை பேர் ஒத்துப்பாங்க? உலகம் ஒத்துக்காது. நன்மை செஞ்சு நீங்க பாட அனுபவிக்கணும், நானும் பாட அனுபவிக்கணும். ஒருத்தருக்கிட்ட நல்ல சர்டிபிகேட் கிடைக்காது, கவலைப்படாதீங்க. God knows. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் அறிவார் வாய் திறந்து சொல்ல முடியுமா? எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்கு? கர்த்தர் அறிவார் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் அறிவார், கர்த்தர் அறிவார். மரியாளுக்கு தெரியும் கர்த்தர் அறிவார், யோசேப்புக்கு தெரியும் கர்த்தர் அறிவார். இது தேவனால வந்தது. ஆனா உலகத்துக்கு தெரியுமா? உலகத்துக்கு தெரியுமா சிஸ்டர்? தெரியாது. உலகம் பேசும், என்னெல்லாம் பேச முடியும் பேசும், நம்ம இதை எடுத்து பேசக்கூடாது. தேவன் சொல்லுகிறார், பாடுபடுற கூட்டம் இருக்கா, நிந்தையை சுமக்கிற கூட்டம் இருக்கா, ஒரு பரிசுத்தவான்கள் கூட்டம் இருக்கா, அவர்களோடு போய் சேர்த்து. யோசேப்பு புறப்பட்டார். தரிசனம், கவனிங்க, தரிசனம் தரிசனத்தோடு இணைகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே தேவ தூதன் ஒரு தரிசனம் மரியாளுக்கு, இங்கே புருஷனுக்கு ஒரு தரிசனம். ரெண்டு தரிசனம் பெற்று ஒன்னா இணைறாங்க. உலகம் என்னன்னா சொல்லட்டும், ஆத்மா ஒரு பட்டையும் உருவி போச்சு. அவரை பெத்து வளர்த்தனால அவங்களுக்கு பயங்கரமான பாடு. யாருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இயேசு பிறந்து வளர்றாரோ பாடுதான், கஷ்டம்தான், வேதனை தான். ஆனா ஒன்று நிச்சயம், ஒரு நாள் ஒன்று உண்டு, நம்முடைய நீதியை தேவன் வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொண்டு வந்தாரா? கல்லறை வெடிச்சது, இயேசு வெளியே வந்தார். அப்போதான் தெரியுது மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். ஆமென். ஒரு நாள் நம்ம கர்த்தரை பார்க்கும்போது தான் தெரியும். கர்த்தர் சொல்வாரு, இவரை நேசகுமாரன் தேவ பிதா சொன்னது போல ஒவ்வொருத்தரை குறித்தும் தேவன் சாட்சியம் சொல்லுவார். சொல்லி முடிக்கிறேன். தேவன் இந்த கடைசி நாட்களில் ஊழியத்தோடு இணைந்து கொள்ளும்படி கர்த்தர் சபையாரை அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏதாவது ஒரு ஊழியத்தை, ஆண்டவரே நான் புதிய வருஷத்தில் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் ஏதாவது ஒரு ஊழியத்தை தெரிந்தெடுத்து ஊழியர்களுடைய ஆலோசனையின்படி நான் சபையிலும் சபைக்கு வெளியிலேயும் நான் செய்வேன் என்ற பொருத்தனைக்குள்ள எல்லாரும் வாங்க. கட்டாயம் இல்லை, அது ஒவ்வொரு தேவ பிள்ளையில வரணும். ரெண்டாவது, யார் ஒருவர் தேவ சித்தம் செய்கிறாங்களோ, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் யார்,
ஒருவேளை அவங்க ஏழையா இருக்கலாம், தற்காலத்தில் அவர்கள் 4 பேர் பார்க்கறதுக்கு கூட ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியணும், அவங்க தேவ சித்தம் செய்யறவங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு பிரியமானவங்க, அவங்க தேவ சாயல்ல வளர்றாங்க. நம்முடைய உள்ள சொல்லணும், அவங்க பரிசுத்தவான்கள். அவங்களோட போய் ஐக்கியம் வைக்கணும். தேவையில்லாத ஐக்கியம் ஜீவியத்தை கெடுத்துரும். நம்ம தேவ சாயல்ல வளர முடியாது. நாமளே தான் நம்மளை குறித்து சாட்சி சொல்லிக்கணும். ஆனா இருதயம் சொல்ற சாட்சி தான் முக்கியம். வாய் சொல்ற சாட்சி பொய் சாட்சி, இருதயம் சொல்ற சாட்சி தான் மெய் சாட்சி. ஆமென். நம்முடைய இருதயம் சொல்லணும், நம்முடைய இருதயம் பேசணும். தேவ சித்தம் செய்கிறவோடு கூட தேவ பிள்ளைகள் போய் இணைந்து கொள்ளணும். 3வது, பாட அனுபவிக்கிற ஒரு கூட்டம். தேவ ஜனங்க நல்ல கவனிங்க, சுகபோகத்தை விரும்பவே கூடாது, மனம் போன போக்க விரும்பக்கூடாது, லக்ஸரியஸ் லைஃப் நமக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்ததை அனுபவிக்கலாம், செய்யலாம். ஆனால் ஒன்று, இந்த சரீரம், நம்முடைய ஆவி, ஆத்துமா தேவ சித்தத்தின்படி, கர்த்தர் தருகிற கிருபையின்படி அது பாடுகள் அப்படின்றது நல்லா தெரிஞ்சே மோசே தெரிஞ்சுட்டாங்க. மோசைக்கு நல்லா தெரியும், இங்கே போனால் நல்லா லைஃபு, இங்கே போனால் பாடு, ரெண்டுத்தையும் ஆண்டு காட்டுறாரு. அவர் பாடத்தான் செலக்ட் பண்ணார். ஆனால் அவர் தெரியும், இனி நான் பாடுபட்டா நாளைக்கு எங்கே போவேன், நான் சத்தமாக சொல்ல எங்கே போவேன், மகிமைக்கு. அதான் கர்த்தர் பார்த்தாரு, இவ்வளோ எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தல்ல, உன்னை நானே அடக்க ஆராதனை பண்ணுறேன்ட்டார். மோசி அடக்க ஆராதனை யார் நடத்துந்து? பாட்டு பாடினது யாரு? கர்த்தர், தேவ தூதர்கள். எவ்வளோ பெரிய மகிமையான முடிவு ஏன் தெரியுமா? தனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுட்டு வந்தார். ஆமென். நிறைய பேர் வாயில வரமாட்டேன். ஆமென். ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல மெசேஜ். கர்த்தர் பாடு சகிக்க அழைக்கிறார். வாங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. பாடு படுறதுக்கு அழைக்கிறார், வாங்கன்றேன். ஊழியம் செய்யணும்னு கர்த்தர் அழைக்கிறார், வாங்கன்றேன். தேவ சித்தம் செய்கிறவங்களோடு தான் நம்ம இருக்கணும். இதுக்கு தான் இன்னைக்கு கடைசி வார அழைப்பு. இதுதான் நம்மை தேவனோடு கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணி முடிக்கலாம். கர்த்தர் நமக்கு நல்ல கிருபையில தேவன் தரட்டும். நீ போய் அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள். கடைசி நாட்கள், கடைசி காலங்கள், தேவன் சபையை ஒரு ஊழியம் செய்கிற சபையாக, தேவ சித்தம் செய்கிற சபையாக, பாடு அனுபவிக்கிற சபையாக தேவன் நம்மை மாற்றி நித்திய மகிமைக்கு கர்த்தர் கொண்டு செல்வாராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனுடைய வார்த்தைக்காக கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நீங்கள் எந்த அளவுக்கு வாயை திறந்து ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் தேவ செய்தியை உட்கொண்டீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா செய்தி உங்களுக்கு செட் ஆகலன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஊழியம் செய்யணும்னு வாஞ்ச இருக்கா? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்னு வாஞ்ச இருக்கா? அப்படிப்பட்ட நன்றியோடு கர்த்தரை நம்ம கிருபை கேட்டு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா. ரதத்தோடு போய் சேர்த்து கிருபை தாங்க ஆண்டவரே. என் கால்களை மான்களுடைய கால்களாய் மாற்றுங்க. ஊழிய கடினம் தான் ஆண்டவரே, நான் ஓடி போய் அதோடு சேர்ந்து கொள்ளணும். அந்த ஒரு கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. என் கர்த்தரை பார்த்து கேட்கலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தின் மையத்தில் என்னை வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எனக்கு கிடைக்கதோ கிடைக்கலையோ ஆண்டவரே, நிலவரம் 4 பேர் மத்தியில் ரொம்ப அற்பமாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் தேவ சித்தத்தை மாத்திரம் நான் விட்டுறக்கூடாது. அந்த சித்தத்தின் மையத்திலே நான் காணப்படணும். எல்லா நன்றியோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு தரிசனம் தேவன் தந்திருப்பார். ஆனால் உனக்கு ஒரு சொப்பனம் உண்டாயிருக்கும். ஆனால் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 4 பேர் என்ன நினைப்பாங்க, 4 பேர் என்ன, அதை குறித்து கவலைப்படாத. அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு அப்படி உண்டா இருக்கு? உனக்கு ஒரு தரிசனம் இருக்கா? உனக்கு ஒரு தரிசனம் இருக்கா? என் மகனே, என் மகளே, உனக்கு இருக்கா? உனக்கு இருக்கா? அதை கர்த்தர் ஆண்டவர் இந்த வரப்போகிற ஆண்டுல உனக்கு அதை உறுதிப்படுத்தி, உன்னை உறுதிப்படுத்தி உன்னை அவருடைய கரத்தில் எடுப்பார். கரத்தில் தேவன் எடுப்பார். எத்தனை பேர் அப்படிப்பட்ட தரிசனம் உள்ளவர்கள், அப்படிப்பட்ட கர்த்தருடைய தரிசனத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் ஆண்டவர் எனக்கு ஒன்று காட்டி இருக்கிறாரு. இது எப்படி ஆகும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு புரியல, அது உண்மைதான். நம்முடைய மூளையில யோசித்தால் புரியாது.
அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நாட்கள் வருகிறது, நாட்கள் வருகிறது, நாட்கள் வருகிறது. அது உனக்கு புரியும்படி நான் செய்வேன். நான் அதை விளங்கும்படி செய்வேன். நான் அதை விளங்கும்படி செய்வேன். உனக்கு மட்டும்தான் புரியும், மற்றும் யாருக்குமே அது புரியாது, அது யாருக்குமே விளங்காது. நான் உன்னோடு பேசுறது மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்? நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவி உன் மேல வரும். ஓ, என் மகிமை உன் மேல நிழலிடும். நீ பயப்படாதே. நீ என்னை சுமக்க வேண்டும், நீ எனக்காய் ஜீவிக்க வேண்டும். சேர்த்து தேவன் திட்டவட்டமாய் சொல்லுகிறார், 2026 உன் ஊழியத்தின் ஆண்டு. அது உன் ஊழியத்தின் ஆண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்னை சுமக்க வேண்டும், நீ என்னை சுமக்க வேண்டும். அதனால உனக்கு நிந்தைகள் வரும், உனக்கு போராட்டம் வரும், உனக்கு எல்லாம் வரும். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் தரிசனம் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கடைசி வாரத்திலே உனக்கு நான் காட்டின தரிசனங்களும், நான் உனக்கு தந்த வெளிப்பாடுகளும், நான் உனக்கு தந்த வாக்கு தத்தங்களையும் வருகிற காலங்களில் நான் நிறைவேற்ற போகிறேன். நீ பயந்து கொண்டிருக்கிறாய், நீ பயந்து கொண்டிருக்கிறாய். சிலர் யோசேப்பு போல பயப்படுகிறார்கள். நீ அநேக காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். இது வேண்டாம் என்று சொல்லுகிறாய், ரகசியமாய் தள்ளிவிடலாம் என்று சொல்லுகிறாய், ஓடிவிடலாம் என்று சொல்லுகிறாய். இல்லை மகனே, இது என்னால நடந்தது, இது என்னால நடந்தது. நீ தைரியப்படுவாயாக. நானே உன்னை இந்த வழியில் நடத்தி கொண்டிருக்கிறேன், நான் தான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு காலம் நீ இடறி போவதே இல்லை. உன் கால் இடராதபடிக்கு நான் உன்னை பாதுகாப்பேன். நீ ஐயப்படாதே, நீ ஐயப்படாதே. சகோதரியே, நீ ஐயப்படாதே. சகோதரா, நீ ஐயப்படாதே. என் குடும்பம் என்ன ஆகும் என்று கவலைப்படாதே. கர்த்தர் சொல்லுகிறார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நானே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேன். நீ போய் சேர்ந்து கொள், பாட அனுபவிக்க சேர்ந்து கொள். நீ கலங்க வேண்டியதில்லை. உன் வாழ்க்கையை நான் சீர்படுத்துவேன், உன் வாழ்க்கையை நான் சீர்படுத்துவேன், உன் குடும்பத்தை நான் சீர்படுத்துவேன். உன் குடும்பம் பிரிந்து போகாது, உன் குடும்பம் பிரிந்து போகாது. நான் அதை சேர்ப்பேன். ஓ ரிபக்கதரமனந்தரா ஷபரதுரமனந்தரா கராதியா. Glory Lord, hallelujah, hallelujah. Oh Jesus, Rivaradaramanandara Shabaradaramanandara. Glory to God, hallelujah, hallelujah, hallelujah. யார் ஆண்டவரை புரிந்து கொள்வாங்க? யார் இதை புரிந்து கொள்ள முடியும்? கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவருக்கும் அது புரியாது, ஒருவரும் அதை அறிந்து கொள்ள முடியாதுதான். ஓ, நான் அழைத்தேன், நான் உன்னை அதை விளங்க பண்ணுவேன். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நம்பி கடந்து போக வேண்டும். வெளியிலெல்லாம் தப்பா பேசுறாங்க ஆண்டவரே. பல இடங்களில் தேவ ஜனங்களுக்கு அந்த நிந்தை இருக்கிறது. குடும்பத்தில் நடந்த சம்பவம், குடும்பத்தில் நடந்த காரியங்கள், ஜீவியத்தில் நடந்த காரியங்கள் எல்லாம் தவறாக பேசுகிறாங்க. எப்படி ஆண்டவர் இந்த சமுதாயத்தில் வாழ்வது, எப்படி என் வாழ்க்கையை நான் கண்டினியூ பண்ணுறது? கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. என் ஆவி உன்மேல் இறங்கும்,
என் ஆவி உன்மேல் இறங்கும். ரமனந்தராஜ் ரமனந்தரா. என் ஆவியானவர் நான் உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். சபையே, நான் உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஓ, நான் உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஆமென், ஆமென். ஓ ஓ ஜீசஸ், ஜீசஸ். பெரிய பர்வதம் தரை மட்டம் ஆகிறது. உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிற பெரிய பர்வதம் இன்றைக்கு தேவன் தரை மட்டமாக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை நான் அவமானத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். உன்னை நான் நிந்தனைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஓ ரிமலா கதரமனந்தரா ஷவரதுரமனந்தரா கராதியா. Oh Jesus, Jesus. Shabarabaradiramanandara. ஆவியானவரே, வயசாயிடுச்சு ஆண்டவரே, பலவீனம் தாக்குது, எல்லாம் இழந்து போன மாதிரி இருக்கு. என்னால் ரதத்தோடு சேர முடியுமா? ரதம் போற ஸ்பீடுக்கு நான் போக முடியுமா? கத்த சொல்லுகிறார். இந்த ஆராதனை முடிவில் கத்த சொல்லுகிறார், உன் வயதையோ உன் பலவீனத்தையோ உன் போராட்டத்தையோ பார்த்து நீ கலங்காதே. உன்னை நான் பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவதினால் நீ ரதத்தோடு போய் சேர்ந்து கொள்வாய். ஓ, உன் ஊழியத்தை நிறைவேற்று மகளே, மகனே, உன் ஊழியத்தை நிறைவேற்று. உனக்கேற்ற அந்த கிருபையை நான் தருகிறேன். Glory to God. என் நிலவரம் ரொம்ப மோசமாயிடுச்சு ஆண்டவரே. நான் கடன்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். நான் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். முறுமுறுக்குறவங்க லிஸ்ட் போல என் லிஸ்ட் ரொம்ப கீழ்த்தரமாக போயிடுச்சு. உண்மையாக எத்தனை பேர் இந்த ஆராதனை நான் முடிக்கிறேன், யானு நடத்துனாலும் நடத்துகிறேன். என் நிலவரம் கடன், என் நிலவரம் ஒடுக்கப்பட்டு ஒதுங்கிட்டேன், என் நிலவரம் ரொம்ப அற்பமாக போச்சு. என் குடும்பம் மேலே வருமானு கண்ணை மூடி இருக்கிற வேலையில் எத்தனை பேர் அப்படின்னு நினைக்கிறீங்க? இனி என் குடும்பம் மேலே வருமா? ரொம்ப பேட் கண்டிஷன் ஆண்டவரே. ஆவியானவர் சொல்றாரு, இந்த கடைசி ஆராதனையில் கத்த சபையார் அனைவரையும் பார்த்து சொல்றாரு, உன்னுடைய பிரச்சனை எனக்கு தெரியும், உன் கடன் எனக்கு தெரியும், எழுத்தின்படியே உன் கடன் எனக்கு தெரியும். நீ ஒடுக்கப்பட்டது, ஒதுக்கப்பட்டது, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டது எல்லாம் எனக்கு தெரியும். கத்த சொல்றார், இன்னும் கொஞ்ச காலம் என் சித்தத்தில் இரு என்று தேவன் சொல்லுகிறார். என் சித்தத்தை விட்டு மட்டும் விலகாதே, என் சித்தத்தின் மையத்தில் நெல்லு. உனக்கென்று நான் ஆயத்தம் பண்ணினவைகளை உன் கண்கள் காணும்படியாக செய்து உன் தலையை நான் உயர்த்தும் போது உன் குடும்பம் மேலே வருகிறதை, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறதை, உன் பிள்ளைகளின் நிலவரம் மாறுகிறதை உன் கண்ணால் காணும்படியாக கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Glory to God. Hallelujah. 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 காரியங்கள் இப்படியே போயிடும் பயந்துராதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு மாறுதல் உண்டு, உனக்கு ஒரு மாறுதல் உண்டு மகளே. எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும்? கர்த்தர் சொல்லுகிறார், காரியம் மாறுதலாய் முடியும், காரியம் மாறுதலாய் முடியும். கர்த்தர் காரியங்களை, காலங்களை மாற்றுகிற தேவன் அவர்.
எல்லாரும் ஆவியில நிரம்பு நினைக்கிறேன். கீழே மேல இருக்கிற எல்லாரும் ஆவியில நிரம்புங்க. எல்லாரும் அந்நிய பாஷையில பேசி ஆவியில நிரம்புங்க. கர்த்தர் மறுபடியும் இந்த வார்த்தை தருகிறார். உனக்கு மாறுதல் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசேஷமாய் உன் குடும்பத்துக்கு ஒரு மாறுதலை கர்த்தருடைய ஆவியானவர் தருகிறார். ஆமென், ஆமென், ஆமென். காலங்களை மாற்றுகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். கர்த்தரே அதை செய்கிறார். கர்த்தர் அதை செய்கிறார். கர்த்தர் அதை செய்கிறார். குடும்பத்தினுடைய பேக்ரவுண்டை பார்த்து அநேகர் உன்னை தள்ளி இருக்கிறார்களோ, உன் குடும்ப சூழ்நிலையினால் உன்னை அநேகர் ஒதுக்கி இருக்கிறார்களோ, எனக்கு அருமையான பிள்ளையே, நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். நீ கர்த்தர் உண்மையில் பிரியமாய் இருக்கிறபடினால் நீ பியூலா என்றும் நீ எப்சிவா என்றும் அழைக்கப்படுவாய். உன் குடும்பத்தை பார்த்து, உன் சூழ்நிலை பார்த்து அழைத்த தேவன் நான் அல்ல. நொறுங்கி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுகிறார். ஏன் ஆண்டவரே இந்த காரியங்கள் தொடர்ந்து இப்படியே இருக்கிறது? மாறுதல் வரும், மாறுதல் வரும், மாறுதல் வரும். ஓ ஜீசஸ், glory to God. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமெனேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. ஹalleluya, 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 ஹalleluya. எங்களை நேசித்து வழி நடத்துகிற நல்ல கர்த்தாவே, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடி நான் நன்றி சாமி. ஆண்டவரே, இந்த கடைசி ஆராதனையிலே கர்த்தாவே நீர் எங்களோடு இருந்தபடி நான் ஸ்தோத்திரம். ஜனங்களை ஆசிரியத்தபடியாக ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். மாலை இருக்கிற ஆயத்த கூட்டத்துக்கு ஜனங்களை கொண்டு வாரும். திருநாமத்தை பயன்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்மோடு இருப்பார்.